இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி நமக்கு கெடுதல் பண்ற அளவுக்கு யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு? ஆனா ஒரு விஷயம் சித்தப்பா, இதையெல்லாம் பண்றது யாருன்னு கண்டுபிடிச்சேன்னா அவ்வளவுதான். அதோட அவங்க லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க வேண்டியதுதான். என் நிம்மதியையும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க நிம்மதியையும் கெடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சும்மாவே நான் விட மாட்டேன். நானும் இருக்கிற எல்லா லூப் ஹோலையும் வச்சு யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா எனக்கு சரியா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அட என்ன இந்திரா, அந்த மோனிகா கல்யாணத்துக்கு வந்தப்போ உனக்கு தெரியலையா? இதெல்லாம் அவளோட வேலையா தான் இருக்கும். காலையில நீ நியூஸ் பாத்திருப்பல்ல, அதுல உன் தம்பி போட்டோவை பிளர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனா கூடிய சீக்கிரமே அந்த முகம் வெளிச்சத்துக்கு வரும். நீங்க சொல்றது ஒரு விதத்துல யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு சித்தப்பா. மேபி இதெல்லாம் அவ பண்ற வேலையா கூட இருக்கலாம். ஆனா அது கன்ஃபார்மான தெரியலையே. இத பார், உனக்கு எதிரின்னு இருக்கிறது ஒருத்தி தானே. அவளை தவிர இந்த வேலையை வேற யாராவது பார்த்திருக்க முடியுமா? அவன் மேலதான் எனக்கு முழுசா டவுட் இருக்கு. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த மோனிகாவுக்கு இந்த இந்திராணி யாருன்னு காட்டுவேன் சித்தப்பா. ஏன்னா அவ கை வச்சது என் குடும்பத்து மேல. அதுக்குண்டான தண்டனைய அவ அனுபவிச்சே ஆகணும். ஆஹா ஆஹா ஆஹா, என்ன வாசனை என்ன வாசனை! ஸ்மெல்லு சும்மா அல்லது. அப்ப சாப்பாடு வேற லெவல்ல தான் இருக்கும். வா அண்ணி, பிச்சிட்டீங்க போங்க. எப்படி அண்ணி, பாக்க எங்கள மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா சமையல்ல பின்றீங்களே. அது சின்ன வயசுல இருந்தே பழகிடுச்சு. எங்களுக்குலாம் ஸ்டவ்வை எப்படி பத்த வைக்கிறதுன்னு கூட தெரியாது. நீங்க உண்மையிலேயே கிரேட் அண்ணி. ஒரு கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க அண்ணா. பொன்னி, நீ போ. இல்லப்பா, அது போன்னு சொன்னேன். அப்பா சாப்பிடுங்கப்பா, வாங்க. இந்த பாரு சிவா, தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாத. உன்னால என் குடும்பத்துல பிரச்சனை வருமானு எனக்கு பயமா இருக்கு. அப்போ நான் உங்க குடும்பம் இல்லையாப்பா? நான் உங்க பையன் இல்லையா? பாரு சிவா, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. ஏன்டா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு என்ன சாவடிக்கிற? அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க? நான் ஒண்ணும் உன் அப்பா இல்லடா. ஏதோ இந்திராணி கேட்டுக்கிட்டதுனால நான் அமைதியா இருக்கேன். சித்தப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அவனை கேளு. கேட்ட போது சத்தம் போடாதீங்க. சிவா, என்ன இதெல்லாம்? அக்கா, இவருதான் சண்டைக்கு வராருக்கா. ஏய், நீ எதுக்குடா என்ன அப்பான்னு சொன்ன? அதுக்குதான் கோவப்பட்ட. நான் ஒண்ணும் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். ஐலி, நீ சிவாவை கூட்டிட்டு போ. சிவா, போ. இங்க வாங்க, அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. யாருக்குடா மகன்? முதல்ல இங்க இருந்து கூட்டு போ. சித்தப்பா, நீங்க நிதானமா பேசுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல. யாரு தடுத்தாலும் சொன்னாலும் நீங்க தான் என் அப்பா. நான் உங்க புள்ளதான். இதுதான் உண்மை. இது கூடிய சீக்கிரம் உங்க வாயால சொல்ல வைப்பேன். நீங்க தான் என் அப்பா, நீங்க தான் என் அப்பா, நீங்க தான் என் அப்பா. உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். என்ன பேசுற? ஐலி, கொஞ்சம் இவனை கூட்டிட்டு போயேன் ப்ளீஸ். சித்தப்பா, நீங்க வாங்க.
சீனியர், நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, விடுங்க. எப்படி அயலி விட முடியும்? இப்படி பேசினாருன்னு பார்த்தல்ல, அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே என் நெஞ்சு கிழிக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு மட்டும் புரியுது அயலி, அவர் வேணும் தான் இப்படி எல்லாம் பேசுறாரு. அவர் மேல தப்பு இல்லைன்னா இப்படி எல்லாம் ஹர்ட் பண்ணக்கூடிய ஆள் அவர் இல்ல. ஆனா அவர் எதை நினைச்சு பயந்தாரோ அதே மாதிரிதான் இப்ப நடந்துச்சு சீனியர். என்ன பாக்குறீங்க? இந்த விஷயம் அவர் குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தானே நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப கபிலனுக்கு தெரிஞ்சிருச்சே. இதனால அவருக்கு உங்க மேல வெறுப்பும் கோவமும் இன்னும் அதிகமா தான் ஆகும். இப்படி இருக்கும்போது எப்படி அவர் வாயில இருந்து நாம உண்மையை வர வைக்கிறது? இப்ப கூட ஒண்ணும் இல்ல அயலி, அவர் எல்லாரும் முன்னாடி கூட சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் என்கிட்ட மட்டுமாவது வந்து உண்மையை ஒத்துக்கலாம்ல. நான் என்ன அவரோட சொத்துக்காக இங்க வந்திருக்கேன்? எங்க நீங்க தான் அதுக்கான ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. அவரை கன்சிடர் பண்றதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அதுக்குள்ள சரி விடுங்க. இதுக்கப்புறமாவது எப்படி நடந்துக்காதீங்க. பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம். யாரா யாரா உங்க அப்பா? யார் உங்க அப்பா? கபிலா, விட்டுற வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஏய் ஏய், என்ன தைரியம் இருந்தா நீ அவர் அப்பான்னு சொல்லிட்டு இருக்க? என்ன எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அமைதியா இருப்பேன் நினைச்சியா? இல்ல ஏய், சொல்லிட்டே இருக்கேன். எம்எல்ஏ கை வச்சிட்டியா? கபிலா நில்லு. நான் உன்னை வேணும்னு தள்ளி விடல. இவரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல எக்ஸ்பர்ட். நீ பாட்டுக்கு துப்பாக்கி அவர் நெத்தியில வச்சிட்டு இருக்க. யாரு? தோ இவன் என்ன அடிச்சிருவானா? எங்க என் மேல கை வைக்க சொல்லு பாப்போம். டேய் அட்ரா, வைடா கைய. டேய் ஷோ, வேண்டாம் கபிலா, சொன்னா புரிஞ்சுக்கோ. டேய் டேய், அடின்னு சொன்னல. அட்ரா அட்ரா, வாடா. அடிப்பேன்ல, அட்ரா. இப்படா இப்படா. கபிலா, ஏய் கபிலா, வாடா, கை விடு. ஏய் கபிலா, என்னடா இது? கபிலா, என்னடா பண்ற? அமைதியா இரு.